அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. டாஸ்மாக் கடைக்கு எதிரான போராட்டத்தை குற்றச் செயலாக கருத முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடுவது குற்றம் அல்ல என்றும் அதை குற்றச் செயலாக கருத முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். போராட்டம் நடத்திய மக்கள் அதிகாரம் அமைப்பின் மீது காவல்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரிய மேல்முறையீட்டு மனு தொடர்பாக தேர்தல் பிரச்சாரங்களின் போது டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக அரசியல் தலைவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கும் நிலையில் அந்த போராட்டத்தை தொடர்ந்து போராடுவது குற்றமல்ல என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சுந்தரம். டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடுவது குற்றமல்ல என்று உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அகற்ற வலியுறுத்தி மக்கள் அதிகார அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டமானது உரிய அனுமதியின்றி நடத்தப்பட்டதாகவும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்ததாகவும் கூறி மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்த முருகானந்தன், மணிமாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது சேர்க்கை காவல்துறையினர் வழக்கு செய்து முதலாவது நடுவர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் ரத்து செய்ய கோரி நிர்வாகிகள் அனைவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கானது நீதிபதி வேலுமணி முன்பு விசாரணை நடைபெற்றது. மனுதாரர் தரப்பு ஆஜரான வழக்கறிஞர்கள் உள்ளூர் பகுதி மக்களின் நலன் கருதியே போராட்டம் அமைதியான முறையில் நடந்ததாகவும் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் டாஸ்மாக் கடை அமைந்துள்ளதாகவும் போராட்டத்தில் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாத நிலையில் யாரும் புகார் கொடுக்காத நிலையில் காவல்துறையினரே தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளதாக வாதிட்டார். மேலும் காவல்துறை தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் வகையில் எந்த அனுமதியும் பெறப்படாமல் போராட்டம் நடைபெற்றதாகவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வாதாடினார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி குடியிருப்பு பகுதிகளில் இயங்கும் மதுபான கடைகள் ஏற்படுத்தும் சமூக பிரச்சனை குறித்து பொதுமக்கள், குறிப்பாக அப்போது பெண்கள் நியாயமான கவலைகளை எழுப்பும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அமைதியான போராட்டங்களை குற்றச்செயலாக கருத முடியாது என்றும் ஆட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களின் போது டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக வாக்குறுதிகள் அளித்தாலும் உண்மையில் இந்த கடைகளை மூடப்படுவதற்கு பதிலாக வேறு இடத்திற்கு மாற்றப்படுவதால் முக்கிய பிரச்சனை தீர்க்கப்படாமல் உள்ளது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற அமைதியான போராட்டங்களில் பங்கேற்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் எதிராக காவல்துறை குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்தால் அது ஜனநாயக உரிமைக்கு எதிரானதாகும். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தால் மாநிலம் முழுவதும் இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான பெண்கள் மீதும் வழக்கு தொடர வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அமைதியான போராட்டம் குறிப்பாக பொது சுகாதாரம் மற்றும் சமூக நலனை பாதிக்கும் விஷயங்களில் அரசியலமைப்பு ரீதியாக பாதுகாக்கப்பட்ட ஒன்றாகும் என தெரிவித்துள்ள நீதிபதி, போராட்டங்கள் அமைதியாகவும் வன்முறையற்றதாகவும் தொடர்ந்தால் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அரசிடமிருந்து உரிமைகளை கேட்கவும் முடியும் என தெரிவித்து சிதம்பரம் நடுவர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.